வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மாசி மாதத்தில் அதாவது ராசிக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். அப்படி பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மீன ராசியில் மகர லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 342 டிகிரியில் தாங்க இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி, இந்த விருச்சக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மாசி மாதத்தில் கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. இந்த விருச்சக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவானுடைய நட்சத்திரமான அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி யாருன்னா விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ முதல்ல சொல்லணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா மகரத்தில் உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறாரு. அதாவது 1ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் மேச ராசிக்கு விருச்சக ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துக்கு, அதாவதுன்றது அதிபதி இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் மகர ராசியில். அப்போ 3ஆம் இடத்துல மகர ராசிக்காரங்க இடத்துல பார்க்கும்போது உச்சம் பெற்றிருக்கிறதுனால செவ்வாய் பகவான் என்னதான் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணனாலும் உங்களுக்கு நல்ல பேர் கண்டிப்பாக சொல்கிற வராதுங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பாதை காட்டுவீங்க, அந்த பாதையில் போகிறவங்க நல்லா இருக்கிறாங்களே தவிர உங்களுக்கு அந்த பாதைன்றது ஒரு முடக்கமாக தான் இருக்கும். சரி, ஒவ்வொரு மாதம் நமக்கு அப்படியே இருக்குது, இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பால் வெள்ளை பால்டேரே வெள்ளை, பால் குடிச்சிடலாம் பால்டேர் குடிக்க முடியாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கருத்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி, எல்லாருமே நல்லவங்க. அப்போ நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெட்டு போய் தான் உட்காந்துருக்குறீங்க. கிட்டத்தட்ட இந்த உடைய அதாவதுன்றது செவ்வாவுடைய கட்டான்றது ராசியில் பிறந்தவங்களுக்கு, செவ்வாவுடைய அதிபதியில் இன்றைக்கி விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிருக்குதுன்னு சொல்லுவேன். அப்போ அந்த ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிருக்குது. அப்போ எப்போ தான் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு தருணம் எப்படின்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா மே மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு போகிறாரு, 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 2வது வீட்டுக்கு போகிறாருன்னா ரிஷப ராசிக்கு போகும்போது குருவுடைய பார்வை எத்தனைன்னா 5, 7, 9. எப்பயுமே குரு 5, 7, 9ஆம் வீட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அப்போ இப்போ மேசத்திலிருந்து 5வது வீடை யாரை பார்க்குறாரு, சிம்ம ராசி பார்க்குறாரு. ஆனால் அடுத்தது மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுறாரு 5வது வீட கன்னி ராசி பார்ப்பார். இப்போ 7ஆம் இடமா துலா ராசி பார்க்குறவர் அடுத்தது உங்கள் ராசி விருச்சிக ராசி தான் பார்ப்பார். ரிஷப ராசிக்கு வரும்போது 5ஆம் இடமா கன்னி ராசி, 7ஆம் இடமா விருச்சிக ராசி, 9ஆம் இடமானா மகர ராசி பார்ப்பார். அப்போ 100% என்ன பண்ணுவார்னா இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை கொடுக்க போகிறார். அரசியலை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியலை சாதிப்பீங்க, சுயமாக தொழில் வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சுயமாக தொழிலில் சாதிச்சிருவீங்க. ஏன்னா நவக்கிரகங்கள்லேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு. அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விலகும்போது 1 வருஷத்துக்கு உங்களை பார்த்துட்ருப்பார். அப்போ உங்களுக்கு விளையாட்டுத்துறையில், கலைத்துறையில், அதாவது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு, இன்றைக்கி வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நிறைய மாற்றத்தை கொடுத்துருவார்.
மேல் படிப்பு படித்தவங்களுக்கு படிக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். அப்போ பொதுவாக என்னென்னா குரு வந்து உங்களை பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவாராம். அப்போ எப்போ கொடுக்குறாரு? மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் குரு வந்து உங்களை பார்க்குறாரு, உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு நேரம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகேது பெயர்ச்சானார். அப்போ ஆகும்போது துலா ராசியில் இருந்த கேது கன்னி ராசிக்கும் மேச ராசியில் இருந்த ராகு வந்து மீன ராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ என்ன பண்ணுறாரு? கேது வந்து கன்னி ராசிக்கு போயிட்டு 3ஆம் இடமா வந்து பார்த்திங்கன்னா கடகராசியும், 7ஆம் இடமா பார்த்திங்கன்னா மீன ராசியும், 11ஆம் இடமா பார்த்திங்கன்னா உங்கள் ராசி விருச்சிக ராசி தான் பார்க்குறாரு. அப்போ பொதுவாக ராகு கேது, ராகு கொடுப்பார், கேது கெடுப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து திசா புத்திக்கு தான் பொருந்தும். கிரக அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது உங்களை பார்க்குறதுனால கண்டிப்பாக கொடுத்துருவார் எந்த காரணத்துக்கு கொண்டுமே. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய பார்வையும் இப்போ நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம், இப்போ ஒரு ஆல்ரெடி 3 மாதம் ஆயிடுச்சுங்க. இன்னும் 1.25 வருஷம், கிட்டத்தட்ட 19ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 வரைக்குமே கேதுவுடைய பார்வை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. அடுத்தது இப்போ குரு பெயர்ச்சி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மே மாதம் 2ஆம் தேதி ரிஷபத்துக்கு வந்துட்டாருன்னா 7ஆம் இடமா விருச்சிகத்தான் பார்க்குறாரு. குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி 1 வருஷமாக உங்களுக்கு சனியும் உங்களை பார்த்துட்ருக்கிறாரு. சனியுடைய பார்வை என்ன? 3, 7, 10. அப்போ வந்து கும்பத்தில் இருந்த சனி 3ஆம் இடமா மேச ராசியும், 7ஆம் இடமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சிம்ம ராசியும், 10ஆம் இடமா யார் பார்க்குறாருன்னா உங்கள் ராசி பார்க்குறாரு. சனி பார்வை 3, 7, 10. அப்போ கும்பத்திலிருந்து 10ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ கண்ணியிலிருந்து 11ஆம் இடமா கேது உங்களை பார்க்குறாரு. குருவுடைய பார்வை எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி 9ஆம் இடமா உங்களை பார்க்க போகிறாரு. அப்போ இந்த 3மே பார்க்கக்கூடிய ராசி யாருதுன்னா அதாவது விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்போ உங்களுக்கு முழுமையான நேரம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி சனியும் கெட்டவனு சொல்லுவாங்க, கேதும் கெட்டவனு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே பார்வையில் நல்லவங்களாக இருந்து பார்க்குறதுனால சுபகிரகம்னு சொல்லக்கூடியவர் யார்? குரு. அந்த சுபகிரகம் உங்களை வந்து பார்க்கும்போது அந்த ராகுவுடைய அதாவது கேதுவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பலமாக இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது 100% உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து முடிவு பண்ணி இது வரைக்கும் வீடு கட்டணும், மண் வாங்கணும், இடம் வாங்கணும், ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்மளால் பண்ணவே முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினைச்சதும் உங்களுக்கு நடக்க போகுது. அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு புத்திர பாக்கியமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, தாமதமாகவே இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன தான் இன்றைக்கி பழமொழி சொல்ல மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு மாதம் இந்த மாதம் கொடுத்துரும் ஒரு எதிர்பார்ப்பே இருந்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்தாருன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க, புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் 5ஆம் பாவகம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் இப்போ அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வம்பு வழக்கு, கணவன் மனைவிக்குள்ளார சண்டை, போராட்டம், அடிதடி, ஆபத்து, மெயினாக சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை, பார்த்தாலும் பார்க்கல, செஞ்சாலும் செய்யலை. ஏன்னா 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் இருக்கிறார். தேவையில்லாத சங்கடத்தில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு எப்போ உங்கள் நிலைமை மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாறுறாரு. குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கோச்சார ரீதியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி இப்போ பொதுவாக சொல்லணும்னா 7ஆம் ஸ்தானம்ன்றது வந்து கலஸ்தரஸ்தானம். அப்போ கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல நட்பில் இருக்கிறாரு. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று முடிவு பண்ணிவிடுவீங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கை நினச்சிடுவீங்க. இல்லை இதுதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு கூட நீங்கள் பத்திரிக்கை கூட அடிச்சிருவீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாசி மாதம் கண்டிப்பாக திருமணத்துக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திருமணஸ்தானத்துக்கு அதிபதியே சுக்கிரன் தான். பொதுவாகவே இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் இப்போ 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன்னை விட தன் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயம் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. 3ஆம் இடம் சகோதரஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்பெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி ஹெல்த்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன்.
ஏன்னா புதன் வந்து யார் அப்படின்னா ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி கற்றவர் யாருன்னா புதன். அவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய மைண்டு வந்து எப்பயுமே ஷார்ப்பாக இருக்கும். மற்ற இடத்துல சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்க வந்திருப்பாங்களா, இல்லை இவங்க போயிருப்பாங்களா, இந்த வேலை நடந்திருக்குமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய மைண்டு ஷார்ப்பாக இருக்குது எப்பவுமே. ஏன்னா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட இன்றைக்கி போதிய நிலைமைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு காரு வாங்கலாம், அதாவது ஒரு மோட்டாருக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்கலாம், மாற்றலாமன்னா கண்டிப்பாக இந்த மாதம் மாற்றுறதுக்கு வாங்குறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ எந்த காலத்தை கொண்டு இந்த மாசி மாதம் வந்து அதாவது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு நான் முன்னையே சொன்ன மாதிரி சனியுடைய பார்வை காலம் நல்லா இருக்குதுன்னு 1.5 வருஷம், அதே மாதிரி கேதுவுடைய பார்வை இன்னும் 1.25 வருஷம் நல்லா இருக்குது. அடுத்தது குரு பார்வையும் வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க தான். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நட்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்மி பண்ணிக்கணும், ஜாமீன் கழுத்து போடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா குரு கொடுத்தாலும் என்ன பண்ணுவார், கஷ்டத்தில் தான் வருவார். அப்போ உங்கள் மனசில் என்ன தோணும், குரு வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்போ நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு குரு வரும்போது கஷ்டப்படுவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், சொல்கிறவங்க மேலே தான் குறை சொல்லுவீங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு முழுமையான நேரம் கண்டிப்பாக மாறுது அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டுத்தொழில் பண்ணுறதோ, மற்றவங்களுக்கு காசு பணம் வாங்கி தரதோ, மொத்தத்தில் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண போனாவே உங்களுக்கு பொல்லாப்புன்ற பேர் தான் வரும். அதே மாதிரி இன்றைக்கி தந்தைக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மன வாக்குவாதங்கள் சண்டையெல்லாம் வரும். ஏன்னா சனியோட இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சேர்க்கையாக இருக்கிறதுனால இப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் வரும், கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் முழுமையாக உங்கள் நேரம் மாறுது. அதனால் எந்த பாதையில் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பாதை உங்களுக்கு கண்டிப்பாக வழி காட்டி கொடுத்துருவார். நீங்கள் போகலாம், சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் கண்டிப்பாக சொல்கிற சாதிப்பீங்க. நீங்கள் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் அப்படி நினச்சா நீங்கள் எப்படி வாழலாம். ஆனால் நம்ம இப்படி தான் வாழணும்னு நினச்சதுனால உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன போராட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம் நல்லா இருக்குதுங்க, பயப்பட வேண்டாம். ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காலகட்டம் சூப்பராக இருக்குது. இதில் அந்த காலத்துக்கு ஒன்றும் ஒரு மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சகட யோகம் உண்டுன்றதுனால சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள், உடல் உபாதைகள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது ஒன்று வரும். அது வந்தாலும் அது பார்த்து சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனி திசை, புதன் திசை, இந்த 2 திசை மட்டும் உங்களுடைய அதாவது பிறந்த ஜாதகத்தில் நடந்தது அப்படின்னா கொஞ்சம் சரியில்லை, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சனி திசை நடந்தாலோ புதன் திசை நடந்தாலோ இல்லை புத்தி நடந்தாலோ அந்தரம் நடந்தாலோ என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் சோதனை கொடுப்பார், கொஞ்சம் கடனை கொடுப்பார், மனசுக்குள்ளார கொஞ்சம் போராட்டமாக வச்சுருப்பார். அது கொஞ்சம் என்னன்றது பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.